ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் 2 சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு சேவைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சியில் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தையவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. நான் என்னுடைய குருமானுடைய அறைக்குள்ளாக ஒரு தடவை போனேன். அவர் ஒரு வாக்கியம் டேபிள் மேலே எழுதி வச்சிருந்தார். 20 ஆண்டுகள் முன்பாக நான் பார்த்த வசனம் அது இன்னும் மனசுக்குள்ள இருக்குது. நான் கற்ற கல்வியும் பெற்ற அறிவும் மக்களுக்கும் என் வாழ்வுக்கும் பயன்படாவிட்டால் என்னையே நான் சுட்டுக் கொள்வேன் என்று எழுதினார். அது ரூசோனுடைய வார்த்தைகள். பிரெஞ்சு புரட்சிக்கு வித்திட்ட ரூசோ அல்லது வால்டர் யாரோ அவருடைய வார்த்தைகள் அது அவர் எழுதி வச்சிருந்தார். அவரும் இப்போ குருவா இருக்கிறாரு. அவருடைய வாழ்வும் அழகான நேர்த்தியான வாழ்வு கடவுள் நல்லா ஆசிரிச்சுக்கிறார். அந்த அவருடைய கன்விக்ஷனை எழுதி வச்சிருந்தாருங்க. அந்த வார்த்தை வரியா இல்லாம அவருடைய வாழ்வின் எண்ணமா நான் பார்த்தேன். அதுதான் இப்போ நம்முடைய பேச்சும் செல்லும் அவனுடைய எண்ணத்தினுடைய வெளிப்பாடு அமையணும். இவங்க வாய் அறிக்கையிடுவது ஒன்றாக இருக்குது, வாழ்வு வேறொன்றாக இருக்குது. உடன்படிக்கையின் பிழையோடு ஒஃப்னியும் பினகாசும் இருந்தார்கள். ஆண்டவர்களோடு இருந்தாரா? இருந்திருப்பாரு. ஏன்? அவங்கள்ட்ட ஒழுக்கம் இல்லை, கடவுள் பற்றிய அச்சம் இல்லை, இல்லைங்களா? அப்போ அவங்க உடன்படிக்கையின் பிழையிலே இருந்தா கூட கடவுள் அவங்களோட இல்லைன்றது ஆசிரியர் அழகா சொல்றார். அதனாலதான் இந்த வார்த்தையை ஒஃப்னிஸ் பினகாஸ் சொல்லியிருக்கலாம், அல்லது இஸ்ராயேலுடைய போர்கள் சொல்லியிருக்கலாம். அவங்க வாயில இந்த வார்த்தை வரல, பிலிஸ்தீன் வாயிலிருந்து வருகிறது. இந்த விசுவாச அறிக்கை உன்னதமான அறிக்கை. எகிப்தியர்களை பாலைவனத்தில் வதைத்தவர் இந்த கடவுள் தான், வெற்றியின் வேந்தனை வருதான், இவர் தான் வல்லமையின் ஊற்று எல்லாம் அவங்க வாயிலிருந்து வருது. அவங்கள்ட்ட உண்மை இருக்குது. அழகான ஒரு முரண்பாட்டை ஆசிரியர் வைத்து நம்மளை கடந்து வகை வைக்கிறார். இந்த உண்மை இல்லாத பக்தி வெற்றி பெறாது என்பதையும் நமக்கு உறுதிப்படுத்துகிறார். வாசிப்போம். பெலிஸ்தியர் மீண்டும் போர் தொடுத்தனர். இஸ்ரேலர் தோல்வியுற அவர்களுள் ஒவ்வொருவனும் தம் கூடாரத்திற்கு தப்பியோடினான். அன்று மாபெரும் உயிர் சேதம் ஏற்பட்டது. இஸ்ரேலூர் 30,000 காலாட்படையினர் மாண்டனர். கடவுளின் பேழை கைப்பற்றப்பட்டது. ஏலியின் 2 புதல்வர்கள் ஒப்னியும் பினகாசும் மாண்டனர். ஒரு இடைச்செரலாக 4ஆம் வசனத்தினுடைய இடைச்செரலாக ஒப்னியும் பினகாசும் உடன்படிக்கையின் பழையோடு இருந்தான்னு சொன்னவங்க அவங்களுடைய சாவையும் ஒரு இடைச்செரலாக சொல்லிட்டு போறாரு. அப்படியே போற போக்கில் சொல்லிட்டு போறாரு. என்ன சொல்றாரு? கடவுளின் பேழை கைப்பற்றப்பட்டது. ஏலியின் 2 புதல்வர்கள் ஒஃப்னியும் பினகாசும் மாண்டார்கள். ஆனால் ஜஸ்ட் அப்படி பைபாஸா விட்டார். அவருடைய வாழ்வு முக்கியத்துவமான வாழ்க்கை அல்ல, வாழ்வு உண்மையற்ற வாழ்வு, ஒழுக்கமற்ற வாழ்வு, சாவும் ஒழுக்கமற்ற சாவாய் போய்விட்டது. ஆசிரியர் அந்த அழுத்தமே கொடுக்கல, அப்படியே பைபாஸ்ல சொல்லிட்டு போறாரு. அதுல இன்னொரு கருத்து சொல்ல ஆசைப்படுறேன். அந்த 9ஆம் வசனத்தை ஒரு தடவை வாசிப்போமே. பெலிஸ்தியரே, துணிவு கொள்ளுங்கள், ஆண்மையோடு இருங்கள். எபிரேயர் உங்களுக்கு அடிமைகளாக இருந்தது போல நீங்களும் எபிரேயருக்கு அடிமைகளாக ஆகாதபடிக்கு ஆண்மையோடு போரிடுங்கள் என்றனர். இதுல இன்னொரு முரண் இருக்குது. 8ஆம் வசனத்துல ஆண்டவர் வல்லவர், நல்லவர், எகிப்தியரை வதைத்தவர் அதெல்லாம் சொன்னவங்க இப்ப யார்கிட்ட சண்டை போடுறோம் என்னன்னு சொல்லியிருக்கணும்? அந்த ஆண்டவர் அவங்களுக்காக போராடுறாரு, அவங்களோட நம்ம போராடுறோம், ஜாக்கிரதையா இருக்குன்னு சொல்லியிருக்கணும். சொல்லல. இஸ்ராயேல்ல நம்ம போராட போறோம், ஆண்மையோட போராட ஜெயிப்போம், ஆண்டவரோடு போராடினா ஜெயிப்போம் அவங்க சொல்லல. ஆண்மையோடு போராட்டமா நம்ம ஜெயிப்போம், நம்ம கடவுள் வச்சு போராடலாம் அப்படிலாம் சொல்லல. அதுதான் ரொம்ப அவங்களுக்கு நல்லா தெரியுது. அவங்களுடைய பலம், அவனுடைய பலவீனம் தான். எதிரினுடைய பலவீனத்தை தேர்வதும் எதிரினுடைய பலவீனத்தை தேர்ந்து அதை எதிரி அடிப்பதும் தான் ஒரு அழகான ராஜதந்திரம். இந்த பிலிஸ்தியர்கள் அவருடைய சத்தம், அவருடைய ஆரவாரம், நடுங்கும் தன்மை எல்லாம் போலித்தனமானது. உடன்படிக்கையின் பேல அவங்களோட இருக்குது, ஆண்டவங்களோடு இருக்கிறாரா என்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஆகவே இவர்கள் ஆண்மையோடு போராடுங்கள், வீர்கொண்டு போராடுங்கள், வெற்றி பெறுவோன்னு அவங்களுடைய பக்தியும் ஆடவரத்தை கண்டு இவங்க தங்களுக்குள்ள உசுப்பேத்திக்கிறாங்க, போராடுறாங்க, ஜெயிக்கிறாங்க. இப்போ ஆசிரியர் ஒஃப்னியும் பினகாசும் இறந்தார்கள் சொல்லிட்டு அதுக்கு ஒரு வார்த்தை முன்னாடி ஆண்டவரின் பேழை கைப்பற்றப்பட்டது. இந்த ஆர்க் ட்ரெடிஷன் போயிட்டே இருக்குது. ஆண்டவரின் பேழை கைப்பற்றி விட்டுவிட்டது. இப்போ ஒஃப்னி பினகாஸ் இறந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஐயோ, உடன்படிக்கை பேழை கைப்பற்றப்பட்டதா, அதுதான் மிஞ்சி நிற்கும், இல்லைங்களா? அந்த விவரிக்கும் தன்மை அவ்வளோ அழகானது. அதுக்கப்புறம் அந்த
ஏலியினுடைய சாவு கூட ஒஃப்னி பினகாஸ் இறந்தார்கள் என்பதற்காக அவர் சாக மாட்டார். ஆடோன் உடன்படிக்கை கைப்பற்றப்பட்டது என்பதை கேட்டு அப்படிதான் சொல்லுவார். அந்த பகுதி பின்பக்கத்தில் வரும், நம்ம வாசிப்போம். போர்க்களத்தில் நின்று பென்யமின் குலத்தினன் ஒருவன் ஓடிச் சென்று அன்றே சீலோவை அடைந்தான். அவன் ஆடைகள் கிழிந்திருந்தன, தலையோ புழுதி படிந்திருந்தது. அவன் வந்தபோது ஏலி வழியோரம் ஒரு இருக்கையில் அமர்ந்து காத்து கொண்டிருந்தார். ஏனெனில் கடவுளின் பேழையை பற்றி அவர் உள்ளம் கலக்கமுற்றிருந்தது. அம்மனிதன் நகரினுள் வந்து செய்தியை அறிவித்த போது நகர் முழுவதும் அழுதது. ரொம்ப அழகான வர்ணனை, ரொம்ப அழகான விவரிப்பு தன்மை. இந்த போர்க்களத்துல ஒரு ஓடி வருவான், வெற்றியோ தோல்வியோ. தாவீதுக்கும் யோனத்தான் இருந்த போதும் அப்சலோம் இருந்த போதும் ஒருத்தன் ஓடி வருவான். இதே காட்சி ஆசிரியர் அழகாக பயன்படுத்துவார். இதே புத்தகத்துல 2ஆம் நூலில் கூட பயன்படுத்துவார். ஒரு தொலைது ஊரத்தில் ஓடுவான், தாவீது காத்துக்கிருப்பார். என்னாச்சு என் பிள்ளைக்கு, போருக்கு என்னாச்சு காத்துக்கிட்டு இருப்பார். ஓடி வந்து செய்தியை சொல்வான். அதே மாதிரி இவன் ஓடி வருவான். அது பாருங்க, ஓடி வந்து செய்தி சொன்னா முடிஞ்சு போச்சு. அந்த சொல்லும் விதம் பாருங்க. போர்க்களத்து ஒருவன் ஓடி சென்று அன்றே சிலுவை அடைந்தான். மாரத்தான் ரேஸ் எப்ப வந்துச்சு? போர்க்களத்துன்னு ஒருத்தன் ஓடி வந்து செய்தி சொல்லி செத்து போனான். அவன் நினைவாக மாரத்தான் ஓட்டப்பந்தயம் இன்றைக்கு ஒலிம்பிக்ல இருக்குது. இந்த இடத்துல அழகா அன்றே ஓடி வந்தான். அப்ப ஒரு நாள் ஃபுல்லா ஓடினானா, 1.5 நாள் ஓடினானா, அன்றே ஓடி வந்தான். போற முடிஞ்ச ஒண்ணு ஓடுறான் வீட்டுக்கு வரான் வந்துடுறான். அப்ப அவர் சொல்லும்போது அவன் ஆடைகள் கிழிந்திருந்தன, தலையோ பொழுதி படிந்திருந்தது. அதெல்லாம் சொல்லணும் அவசியமே கிடையாது. ஆசிரியர் அழகா சொல்றாரு. சொல்லது வந்தது அப்படியே நேர்த்தியா சொல்றார். பொழுதி படிந்த கால்கள், கிழிந்திருந்த சட்டைகள், உடல் ரத்தத்தினால் வடிகிறது. வரான் வந்து பதில் சொல்றான். அப்பா சொல்லு, அவன் வந்தபோது ஏலி வழியோரம் மறுக்கில் அமர்ந்து காத்து கொண்டிருந்தார். இந்த காட்சி வந்து ரொம்ப அழகான ஒரு காட்சி. லூக்கா 15ஆம் அதிகாரத்துல தன் மகனுக்காக, ஊதாரி மைந்தனுக்காக காத்திருக்கிற ஒரு தந்தையை போல ஒரு அழகான காட்சி இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம சொல்லக்குள்ள வந்து அது பின்னால வந்து லூக்காவுக்கு எங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் இந்த கதை சொல்றதுக்கு வந்துச்சு அப்படின்னாக்க, இந்த டைப் அண்ட் ஆன்டி டைப் என்று இலக்கியத்தில் ஒன்று இருக்குது. ஒன்னை பார்த்து அதனுடைய எதில் எடுப்பாங்க. இப்ப பின்னால் சொல்லப்படுகிற அழகான வர்ணனைகளுக்கு எங்கிருந்து இந்த டைப் சீன் வருது என்று பார்த்தால் இது மாதிரி வரும். அதே மாதிரி பாருங்க, கிணற்றடியில் யோவான் நற்செய்தியில இயேசு சமான் பண்ணி பேசுவார். பழைய ஏற்பாட்ட கிணற்றடியில மோசே எத்ரோவின் மகளை சந்திக்கிறார். கிணற்றடியில் யாக்கோபு லாபானின் பிள்ளைகளை சந்திக்கிறார். டைப் அண்ட் ஆன்டி டைப் என்று சொல்வார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் அல்லது ஊழிய ஆசிரியர்கள் தங்களுக்குள்ளாக எழுதும் போது இறையியல் கருத்துக்களை வைத்திருப்பார்கள், இறையியல் செய்திகளை வைத்திருப்பார்கள். அதுக்கு தக்கபடி அந்த மரபில் இருந்தும் பாரம்பரியத்தில் வருகிற செய்திகளை அப்படி உள்வாங்கி படிப்பவர் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். ஆமா, அங்க கூட நினைச்சில்ல, ஆமா அதே மாதிரி தான். அந்த ஒரு நம்பிக்கை ஊட்டி அந்த செய்தியை பகிர்ந்து கொடுப்பார்கள். இதுல வந்து இதே பொழுதி படிந்த கால்கள், கலைந்து போன தலை, வழிகின்ற ரத்தம் வந்து நிற்கிறான். வழியோரம் இருக்கையில் அமர்ந்து காத்து கொண்டிருக்கிற ஒரு தந்தை. மனசுக்குள்ள வந்து வேலையை பற்றிய எண்ணம் கலக்கத்துல இருந்தாரு சொல்லுது. ஆனா உள்ள இதுக்கு துடிச்சிட்டு இருக்கோம், என் பிள்ளைக்கு என்னாச்சோ ஏதாச்சோ இருக்குமா இல்லைங்களா? இருக்கும். ஆசிரியர் சொல்ல மாட்டாரு. அவன் செய்தி கேட்டோன்னு கீழே விழுந்து செத்துருவாரு. அப்போ வந்து அவருடைய தந்தையினுடைய மனத்தை அழகா வெளிப்படுத்துவார். வாசிப்போம். அழுகையின் குரல் கேட்ட ஏலி, ஏன் இந்த கூக்குரல் என்று வினவ, அம்மனிதன் விரைந்து சென்று ஏலிக்கு செய்தியை தெரிவித்தான். இப்போ ரொம்ப அழகான காட்சி பாருங்க. ஏனெனில் வேலை பற்றி அவர் உள்ளம் கலக்கமுற்றிருந்தது. அம்மனிதன் நகருள் வந்து செய்தியை அறிவித்த போது நகர் முழுதும் அழுதது. இது மாதிரி எங்கன்னா வேற இடத்துல கேள்விப்படுறீங்களா? இயேசு கிறிஸ்து பிறந்தப்போ எருசலேம் முழுவதும் கலங்கிற்றுன்னு சொல்லுவாங்க. அது அந்த வார்த்தையினுடைய வர்ணைகள்லாம் பாருங்க. அதேதான். அந்த இது நகர் முழுதும் அழுதது. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஹைப்பர்போலிக் லாங்குவேஜ், உயர்வு நவிர்ச்சி அணி என்று சொல்வார்கள். நகர் முழுதும் அழுதது. அப்போ வந்து அந்த உடன்படிக்கையின் வேலை கைப்பற்றப்பட்டது கேட்டது நகர் முழுதும் அழுதது. அப்போ அழ வேண்டிய ஒருத்தர் இருக்கிறாரு இவருக்கு போ. அப்ப மேக்ரோஸ்கோபிக் டு மைக்ரோஸ்கோபிக், அதுதான். நகர் முழுதும் அழுதது. அழுகையின் ஓலம் அவரை எட்டியது. அவர் ஏன் இந்த கூக்குரல் என்று கேட்கிறார். அவருக்கு செய்தி சொல்லப்படுகிறது. வாசிப்புமே. அப்பொழுது ஏலியின் வயது 98. கண் பார்வை மங்கி இருந்ததால் அவரால் பார்க்க முடியவில்லை. அம்மனிதன் ஏலியை நோக்கி, நான் போர்க்களத்தில் நின்று வருகிறேன், இன்றுதான் அங்கிருந்து ஓடி வருகிறேன் என்று சொல்ல, அதற்கு ஏலி, மகனே செய்தி என்ன என்று வினவினார். அதற்கு அத்தூதன், இஸ்ரேலர் பெலிஸ்தியர் முன் புறமுதுகிட்டு ஓடினர், மேலும் மக்களிடையே பெரும் உயிர் சேதம் ஏற்பட்டு விட்டது. உம் 2 புதல்வர்கள் ஓபினியும் பினகாசும் மாண்டனர், கடவுளின் பேழையும் கைப்பற்றப்பட்டு விட்டது என்று சொன்னான். கடவுளின் பேழை பற்றி அவன் சொன்னதும் அவர் தம் இருக்கை நின்று பின்புறம் கதவருகே விழுந்து கழுத்து முறிந்து இறந்தார்.
ஏனெனில் அவர் வயது முதிர்ந்து உடல் பெருத்தவராயிருந்தார். அவர் இஸ்ரேலுக்கு 40 ஆண்டுகள் நீதித்தலைவராயிருந்தார். காட்சி ரொம்ப அழகா ஆசிரியர் நிறைவு செய்யறாரு. ஒரு மிக துக்கமான ஒரு காட்சியை, மிக ஒரு கொடுமையான அவலமான ஒரு சாவை ஒரு ஹீரோயிக் டெத்தா மாத்துறார் ஆசிரியர். ரொம்ப அழகா மாத்துறார். அப்போ மகனே செய்தி என்ன, அந்த வாக்கிய அமைப்பு பாருங்க. அந்த சிலப்பதிகாரத்துல கண்ணகி சொல்லுகிற அந்த வார்த்தையை ஒப்பிட்டு சொல்லலாம். என்ன செய்தி, செய்தி என்ன, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எபிரேய வாக்கிய அமைப்புல ஃபர்ஸ்ட் வர்பு தான் இருக்கும். நம்ம நான் கடைக்கு போகிறேன் வினைச்சொல், நான் சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட், அதுக்கடுத்து கடைக்கு ஆப்ஜெக்ட், அப்புறம் தமிழ் வாக்கிய அமைப்பு. எபிரேய மொழியில ஃபர்ஸ்ட் வெர்பு இருக்கும். போகிறேன், நான் கடைக்கு, அப்படிதான் நம்ம வாக்கியம் போறோம். இவர் எப்படி கேட்கிறாரு, செய்தி என்ன, என்ன செய்தி, அதான் கேள்வி வாக்கியம். செய்தி என்ன, இஸ் சோ பர்டிகுலர் அபவுட் த நியூஸ், த ரிசல்ட். செய்தி என்ன, அந்த ஒருவேளை ஆசிரியர் ஒரு தாக்கத்தை மக்கள் மனதில், வாசிப்பு மனதில் ஏற்படுத்தணும் அப்படின்னாக்க இந்த வாக்கிய அமைப்பை மாற்றுவார். எப்படி மாற்றுவார்னாக்க வெர்பை தூக்கி கடைசியில் போடுவார், ஆப்ஜெக்ட் தூக்கி ஃபர்ஸ்ட்ல போடுவார். அப்போனா ஆசிரியர் ஏதோ அழுத்தமாக சொல்ல ஆசைப்படுறாரு அப்படின்னு அர்த்தம். ஏற்கனவே அதே மாதிரி மொழிபெயர்ப்பும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க, அழகாக பண்ணியிருக்கிறாங்க. செய்தி என்ன, இப்போ செய்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். தவிச்சு அப்படி திக்கி திணறி என்னாகுமோ ஏதோகுமோ என்ற ஒரு நிச்சயமாற்ற நிலையில் இருக்கிற ஏழினுடைய மனதை அப்படி பட்டவர்த்தனமாக ஆசைப்பட பிடிக்கிறார். மகனே செய்தி என்ன, அந்த வாக்கிய அமைப்பே அவருடைய, நான் முன்பு ஒரு இடத்துல சொன்ன நீதித்தொழில் புத்தகத்துல அந்த வாக்கியம் குழம்பி இருக்கிறத பார்த்தாவே அந்த மக்கள் குழம்பி இருக்கிறத, அந்த கேட்கிறோடைய மனம் எவ்வளவு குழம்பி இருக்கிறது காட்டும் வண்ணமாக அந்த வாக்கிய அமைப்பு குழம்பி இருக்குன்னு சொன்னேன். அதெல்லாம் இலக்கிய இதுல சொல்றது ஒரு அழகான கையாடல், வார்த்தை கையாடல். இதுதான் இந்த செய்தி என்ன. அதுக்கு சொல்றாரு, அது இஸ்ராயலின் பெலிஸ்தியர் புதமிட்டு ஓடினர், மக்களுடைய பெரும் உயிர் சேதம் ஏற்பட்டு விட்டது, இரு புதர்கள் ஒப்பனையும் பிரகாசம் மாண்டார்கள், கடவுள் பிள்ளை கைப்பற்றி விட்டது. அப்படியே என்னன்னாக்க இப்ப சொல்லுவாங்க, முதப்படி, 2ஆம் படி, 3ஆம் படி, 4ஆம் படி, 5ஆம் படி, 6ஆம் படி, 7ஆம் படி, படிப்படியா போகணும். 7ஆம் படின்றது ஃபர்ஸ்ட் இல்லாம 7 படி இல்லாம பெலிஸ்தியர்கள் பெரும் உயிர் சேதம், அதுக்கப்புறம் இரு புதர்கள், அப்புறம் பேழை. அப்படியே ஒரு டேமேஜ் அப்படியே ப்ரொக்ரெசிவா காமிக்கிறார் ஆசிரியர், அழகா காமிக்கிறாரு. அவன் மகனே செய்தி என்ன, இஸ்ராயலர் பெலிஸ்தியர் முன் புறம்பெடுத்து ஓடினர், பெரும் படை ஓடிருச்சு, மக்களிடையே பெரும் உயிர் சேதம், கேஷுவாலிட்டி. அடுத்து உம்முடைய புதல்வர்கள், அப்படியே மேக்ரோல இருந்து மைக்ரோக்கு வர்றாரு, உன் புதல்வர்கள் இறந்துட்டாங்க, அவருடன் உடன்படிக்கை கூட போயிடுச்சு. இப்போ வரிசையா அவனுடைய அழகா பிரசன்ட் பண்றாரு, அருமையாக சொல்லியிருக்கிறார். செய்தியை கேட்ட ஏலி அதற்கு எப்படி ரியாக்ட் பண்றாரு, எப்படி தன்னை கையளிக்கிறதற்கு அழகான ஒரு காட்சி சொல்றாரு. உடன்படிக்கையின் பிழை கைப்பற்றப்பட்டு விட்டது என்று கேட்டவுடன் நிலை தவறி இருக்கின் பின்புறம் கதவிற்கே விழுந்து கழுத்து முறிந்து இறந்தார். உளுந்தா செத்துருவாங்களான்னு ஒரு கேள்வி வரும். அவர் ஏற்கனவே பயங்கரமான பெரிய உடம்பப்பா, வெயிட்டு தாங்காம, உளுந்த வேகம் தாங்காம கழுத்து முறிஞ்சு இறந்துட்டார். ஆசிரியர் அழகாக ஒரு காரணத்தை சொல்லி அவருடைய இறப்பை நியாயப்படுத்தி சொல்லும்போது கூட, என் மகன் இறந்துட்டானுங்க அதனால நான் செத்து போற சொல்லலை. உடன்படிக்கையின் பிழை. இப்போ ஒரு ஆன்டி ஹீரோவை ஒரு சூப்பர் ஹீரோவா ஆசிரியர் மாத்துறார். அழகா கடைசி வரைக்கும் அந்த ஏலின் மேல் கூட நம்ம நல்லெண்ணம், நாம் பட்டிருக்கிற பற்றுறுதி மாறவே மாறல. ஆசிரியர் அவ்வளோ அருமையாக அந்த ஏலினுடைய நல்ல குணத்தை நமக்கு வார்த்தையினாலும், அவருடைய செயலூக்கத்தினாலும், அவருடைய நடவடிக்கைகளினாலும், அவருடைய மனநிலை நமக்கு படம்பிடித்து காட்டுவதாலும் ஒரு அருமையான கதை மாந்தராக, விவிலிய மாந்தராக நமக்காக நிறுத்துகிறார் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. அவர் இஸ்ராயலுக்கு 40 ஆண்டுகள் பிள்ளையை தண்டிக்கல, அல்லது பிள்ளைய திருத்தல, பிள்ளைய தக்கபடி வளர்த்தல. ஒரு பெரிய தப்பு, அதுக்கு தண்டனை கிடைச்சது. ஆனால் 40 ஆண்டுகள் அவர் தலைவராக இருந்தார். எனக்கு என்ன சொல்றேன், ஒன்னொரு மனசுக்கு படுது அப்படின்னா, ஏலினுடைய நிகழ்வு பார்க்கும்போது ஒரு அண்டா நிறைய பால் இருந்தாலும் ஒரு சொட்டு விஷம் போதும் இல்லைங்களா? 40 ஆண்டுகள் பணி, இறை பணி, இறைவனுக்கு உகந்த பணி, இறைவனுடைய உடன்படிக்கை கைப்பற்றப்பட்ட இடனுடன் அதிர்ச்சி அடைந்து பின்பக்கமாக விழுந்து கழுத்து முறிந்து இறந்து போகிற அளவுக்கு அதிர்ச்சிக்கு தன்னை உள்ளாக்குகிற ஒரு ஆழ்ந்த பற்றுறுதி கொண்ட மனிதன். தவறியது எங்கே? பிள்ளைகளை சரியாக வளர்க்காதது, பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கற்பித்தாதது, பிள்ளைகள் தவறும் போது கண்டித்து திருத்தாதது. ஆசிரியர் இந்த இடைச்செயலாக ஒரு ஒழுக்கவியலை சொல்லும் போது, அந்த குழந்தை வளர்ப்பு, குழந்தைகளை கண்டித்து திருத்தும் முறை, குழந்தையின் பால் நாம் கொள்ள வேண்டிய மனநிலையை ஆசிரியர் அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டே வருது. இறைவாக்குகளின் ஊடாக, ஜட்ஜ்மெண்ட் ஆரக்கள் ஊடாக அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். ரொம்ப முக்கியமானது. ஐ திங்க் பிராங்க்லின் என்கின்ற ஒரு உலக புகழ்பெற்ற தத்துவவியலாளர் சொல்லுவார், குழந்தைகளின் உள்ளம் காயாத சிமெண்ட் தரையை போல
நீங்கள் எதை போட்டாலும் பளிச்சென்று பதிந்து கொள்ளும். நல்லதை போட்டால் நல்லது, கெட்டது போட்டால் கெட்டது. பிள்ளைகளை திருத்துவது என்பது வார்த்தைகளால் மட்டுமல்ல, வாழ்வாலும். நல்ல வாழ்வால் பெற்றோர்கள் தங்களுடைய எடுத்துக்காட்டான வாழ்வால் பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டும், வார்த்தெடுக்க வேண்டும். அதுதான் இந்த ஏலி கொடுக்கிற அருமையான ஒரு வாழ்க்கை பாடம் என்பதாக நான் உணர்கிறேன் இந்த பகுதியில். இரண்டாவது கருத்தாக நாம் பார்க்கும்போது ஓஃப்னி ஃபினஹாஸ். தமிழில் ஒரு மரபு சொல் இருக்கிறது. மரம் எந்த பக்கம் சாய்ந்திருக்கிறதோ அந்த பக்கம் தான் விழும். வாழும்போது ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழவில்லை, சாகும்போது மட்டும் சாவு வந்து விடுமா? வாழும்போது எப்படி வாழ்கிறோமோ அப்படித்தான் சாவோம், இல்லைங்களா? வாழும்போது கடவுளுடைய பழிப்பீடத்தையும் பழிப்பொருளையும் துச்சமாக கருதினார்கள். தான் மட்டுமல்லாமல் தந்தையின் கண்களை கட்டி அவரையும் துச்சமாக நினைக்க வைத்தார்கள். அதே போல பலிப்பீடத்திற்கும் ஆலயத்தில் வருகிற பெண்களோடு தவறாக நடந்து ஒழுக்கத்துக்கு எதிராக நடந்தார்கள். ஆண்டவருடைய திருவிடத்தை தீட்டுப்படுத்தினார்கள். அவருடைய இறப்பும் ஒரு அவலமானதா இருக்கிறது. அந்த 4ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்துல ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையோடு ஓஃப்னியும் பினகாசும் இருந்தார்கள். நமக்குள்ள ஒரு கேள்வி ஆசை எழுப்பினார். இவங்க சாமி பேழையோட தானே இருக்கிறாங்க, அவங்களை காப்பாத்தலையே, ஏன் விட்டாரு என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளாக வரலாம். ஏன்? அவங்க அவரோடு இருந்தாரு. அது சந்தர்ப்பவாத பக்தி, வியாபாரத்தனமான பக்தி, தங்களுக்கான ஒரு பக்தி, அவருக்கான பக்தி அல்ல. அவர் அவர்களோடு இருக்கவில்லை என்பதை ஆசிரியர் சொல்லாமல் சொல்லி கடந்து போகிறார். 58 ஆண்டுகள் எங்கள் பள்ளிக்கூடத்துல ஒரு தலைமை ஆசிரியர் பணிபுரிந்தார். அவருடைய பிரிவு உபச்சார நாளிலே ஒரு வார்த்தை சொன்னார். ஃபாதர், டீச்சர்ஸ், பிள்ளைங்களா, 58 வருஷம் ஆச்சு எனக்கு, இன்னைக்கு ரிட்டையர்ட் ஆகிறேன். ஒன்று சொல்கிறேன்பா, இந்த 58 வருஷத்துல நான் சாமி கூட இருந்தனோ இல்லையோ, அவர் என் கூட இருந்தாருன்னு உணர்றேன். சாமிக்கு நன்றின்னு வார்த்தை முடிச்சுக்கிட்டார். அது வந்து ரொம்ப முக்கியம். நாம் சாமி கூட இருக்கிறது முக்கியம். அதே போல் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாருன்னு அதை உறுதிப்படுத்திக்கணும். அது எப்படி? நல்வாழ்வால், தர்மத்தால், ஈகையினால், மன்னிப்பினால் அவர் நம்மோடு இருக்கிறத பார்த்துக்கணும். நாம் அவரோடு இருப்போம், ஆலயத்துக்குள்ளே இருப்போம், நவநாள் சொல்லுவோம், ஆராதனையில் பங்கேற்போம், அருங்கொடையில் பங்கேற்போம், பைபிளில் வந்து ஹேண்ட்பேக்லேயே வச்சுக்கிட்டு போவோம். அவர் நம்ம கூட இருக்கிறாரான்னு பார்த்துக்கணும். அவர் நம்ம கூட எப்போ இருப்பார்? நம்முடைய ஒழுக்கமான வாழ்க்கையினால், நேர்மையான வாழ்க்கையினால், நீதியின் குரலை ஒலிப்பதனால். அதை நம்ம முக்கியமாக பார்த்துக்கணும். எரேமியா இறைவாக்கு புத்தகத்தையும் ஆமோஸ் இறைவாக்கு புத்தகத்தையும் போதிக்கும் போது ஒரு வார்த்தையை நாங்கள் பயன்படுத்துவோம். கல்டிக் பிராக்டிஸ் வித்தவுட் மாரல் பிராக்டிஸ் இஸ் வேஸ்ட். கல்டிக் பிராக்டிஸ், பழிமுறையிலான செயல்பாடுகள் வீணாகும். எப்ப? நீதியின் வழிகள் நம்மிடம் இல்லாத பொழுது என்று சொல்வோம். அதான் அந்த எரேமியாவும் ஆமோஸும் அழுத்தம் திருத்தமா சொல்றாங்க. உங்கள் ஜெபங்களை அருவருக்கிறேன், உங்கள் பாடல்களை இங்கிருந்து எடுத்து செல்லுங்கள், உங்களுடைய அமாவாசைகளை, உங்களுடைய திருவிழாக்களை, உங்கள் முழுமதி நாட்களை அருவருக்கிறேன். உங்கள் ஜெபம் சப்தமா இறைச்சலா இருக்கிறது. அதான் சொல்றாரு இறைவாக்கு 1ஆம் ஏசாயால, ஆமோஸ்ல, ஜெரேமியா 7ஆம் அதிகாரத்துல அழகா சொல்வார். ஏன்? ஒழுக்கம் நிறைந்த வாழ்வும் பக்தி நிறைந்த பண்பும் இணைந்தால்தான் வாழ்க்கை வளமாகும். ஒழுக்கமில்லாத பக்தி பயனற்றது. அதுதான் இந்த பகுதி அழகா சுட்டி காட்டுது. ஒஃப்னியும் பினகாசும் ஆண்டோட உடன்படிக்கையின் பழையோடு இருந்தார்கள். மாண்டு போனார்கள். உடன்படிக்கை பிலிஸ்தரால் கைப்பற்றப்பட்டு விட்டது. ஒழுக்கமில்லாத வாழ்வு ரொம்ப முக்கியம். இந்த பகுதி வந்து கொஞ்சம் மனசை நெருடுற பகுதியாகும். சில நம்மளை துணுக்குற செய்த பகுதியாக இருக்கலாம். ஆனால் உண்மை இதுதான். ஆலயத்திற்குள்ளாக, ஜபத்திற்குள்ளாக தினந்தோறும் திருப்பலி, தினந்தோறும் திவ்ய நற்கரணை என்று ஒரு சிலர் இருப்பார்கள். சொந்த சகோதரனை, சொந்த சகோதரியை 10 வருடங்களாக 15 வருடங்களாக மன்னிக்காமல் செத்து போனாலும் போவேன், அவள் படி மிதிக்க மாட்டேன் என்று வீராப்பு பேசி வாழ்கிற நம்முடைய வைராக்கியத்தின் பக்தி நிலை என்ன? அந்த வரட்டு வைராக்கியம் இருந்தால் பக்தியினுடைய பயன் என்ன? அதனுடைய கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. நிறைய சில சமயத்தில் வந்து வெள்ளிக்கிழமை போச தவற மாட்டாங்க. வெள்ளிக்கிழமை போச போலனாக்க அந்த நாள் விடிஞ்ச மாதிரி எனக்கு இருக்காது அப்படிம்பாங்க. ஆனால் சரியான கூலிய தன்னுடைய வேலைக்காரங்க கொடுக்க மாட்டாங்க. பைபிள் சொல்லுது, கொடுக்காத கூலி என்னை நோக்கி கூக்குரல் எடுக்கிறது. இதெல்லாம் வந்து ஆன்மீகத்தினுடைய ஒரு அடிப்படை. இன்றைக்கு பரவலாக செய்யப்படுகிற விமர்சனங்களும் பிரச்சாரங்களும் என்ன? கடவுள் வந்து பழிப்பீடத்தை இருக்கிறாரு, பழியில் இருக்கிறாரு, பழி முறைமைகள் இருக்கிறாரு அப்படி நிறுத்துறாங்க. எல்லா இடங்களும் அதான் பெறப்படுகிறது. கட்டடங்களுக்கு, கல்லுக்கு, ஆச்சாரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்வு நிலையை மறக்கிறாங்க. வாழ்வையும் பக்தி பிரிக்கிறாங்க. இது பண்ணா போதும். அதுதான் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எரேமியாவும் ஆமோஸும் கடு சொல்லாலும் சுடு சொல்லாலும் வேறு இருத்தார்கள். வாழ்க்கையும் பக்தி இணைந்து போகணும். ரெண்டும் தண்டவாளத்தில் இரு கோடுகள், ஒன்று இல்லாமல் ஒன்று இல்லை.
இந்த பகுதி ஒரு அழகான முன்னோட்டமாய் அமைகிறது. இது பின்னாட்கள் இந்த இறைவாக்கு தலங்களிலே அழகாய் விரிந்து கொடுக்கும். முகத்தில் அறைவது போல மிக பட்டவர்த்தனமாய் எடுத்து சொல்லப்படும். அதுக்கு ஒரு முத்தாய்ப்பா, ஒரு முதல் வாசலா, ஒரு நுழைவாயில இந்த பகுதி அமைவதாக நான் பார்க்கிறேன். இந்த 4ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் பகுதிக்குள்ளாக போகிறோம். 19 to 22 வரையுள்ள இறைவார்த்தைகள், கிட்டத்தட்ட ஒரு 5 இறைவார்த்தைகள் தான் அழகான ஒரு செய்தி நமக்குள்ளாக தாங்கி வருகிறது. வாசிப்போம். அப்பொழுது பினகாசின் மனைவியான அவருடைய மருமகள் நிறை கர்ப்பிணியாயிருந்தாள். கடவுளின் பேழை கைப்பற்றப்பட்டதையும் தன் மாமனாரும் கணவரும் இறந்துவிட்டதையும் கேட்டு அவள் பேறுகால வேதனைக்குள்ளாகி குனிந்து மகவை பெற்றெடுத்தாள். பாருங்க, அது ப்ரீமெச்சூர்ட் பேபி இல்லைங்களா? ஒரு தக்க பேறுகாலம் வர்றதுக்கு முன்னாடியே அந்த துக்கம் வேதனை வருத்த கேட்டு குனிந்து தன் பிள்ளை பெற்றெடுக்கிறாள். வாசிப்போம். அவள் சாகும் தருவாயில் இருந்தபோது அவள் அருகில் இருந்த தாதியர் அவளை நோக்கி, அஞ்சாதே, நீ ஒரு மகனை பெற்றெடுத்துள்ளாய் என்று கூறினர். அப்ப ரொம்ப அழகான வார்த்தைங்க. அஞ்சாதே, அல்தீரா, பயப்படாதம்மா, பயப்படாத, ஒரு மகனை பெற்றெடுத்தீங்க. அவங்க என்ன சொல்றாங்கனாக்க, உன் வீட்டுக்காரர் இறந்துட்டான்னு சொல்ல, பிள்ளையா பிறந்துக்கிறார், அதான் சொல்ல வராங்க. தன் மாமனாரும் தன் கணவரும் இறந்ததை அவள் கேள்விப்பட்டு துக்கித்து குனிந்து பேறுகால வேதனையுற்று பிள்ளை பெற்றெடுக்கிறாள். தாதிர்கள் சொல்றாங்க, அம்மா பயப்படாதீங்க, நீ ஒரு மகனை பெற்றெடுத்தீர். என்னது, உங்க வீட்டுக்காரர் எங்கேயும் போகல, செத்துட்டான்னு நினைக்காத, பிள்ளையா பிறந்துக்கிறார் சொல்றாங்க. அந்த அம்மாவுடைய ரியாக்ஷன் பாருங்க. அவளோ அதற்கு மறுமொழி கூறவில்லை, அதை பொருட்படுத்தவும் இல்லை. கடவுளின் பேழை கைப்பற்றப்பட்டதையும் தன் மாமனாரும் கணவரும் இறந்ததை முன்னிட்டு இஸ்ரேல் நின்று மாற்றி அகன்று விட்டது என்னும் பொருள்பட அவள் தன் குழந்தைக்கு இக்கப்போது என்று பெயரிட்டாள். அவள் கூறியது, இஸ்ரேல் நின்று மாற்றி அகன்று விட்டது, ஏனெனில் கடவுளின் பேழை கைப்பற்றப்பட்டது என்றாள். அழகா 3 கட்டமைப்பு. ஒன்றாவது, பிலிஸ்தீயர்கள் இஸ்ரேல் போர், உடன்படிக்கை பலி கைப்பற்றப்பட்டுவிட்டது. 2வது, ஏலி இறந்து விட்டார், உடன்படிக்கை பலி கைப்பற்றப்பட்டது என்ற செய்தி கேட்ட பொழுது, அதை கேட்டவோடு இந்த பெண் பிரசவித்து தன் பிள்ளை பெற்றெடுக்கிறாள். பிள்ளை பிறந்த மகிழ்ச்சியோ, பிள்ளை பிறந்த ஒரு மன நிறைவோ அவளுக்குள்ளாக இல்லை. மறுபடியாக அவள் மறிக்கவில்லை, பிள்ளை பெற்றோடு அவள் இறக்கிறாள். ஒரு பாக்கியவதி என்று அவர்கள் சொல்லி, உனக்கு பிள்ளை பிறந்தது, மகன் பிறந்து விட்டான், உன் கணவர் எங்கேயும் போகவில்லை, இங்கே பிறந்து விட்டார் என்று சொன்ன பொழுது அழகா வாரசாசர் அதை பொருட்படுத்தவில்லை, வருமதி ஒன்றும் சொல்லவில்லை. நம்முடைய ரியாக்ஷன், பிள்ளை பிறந்தது, வம்சம் தலைக்கிறது, அவனுடைய பெயர் சொல்ல பிள்ளை. இஸ்ராயல் குழந்தை பிறந்தா அப்பா பேர் விளங்கும், வம்சம் விருத்தியாகும், நம்முடைய மரபு தொடரும். அதான் முக்கியம் இல்லைங்களா? அது ரொம்ப முக்கியமா பாக்குறாங்க. ஒரு பெண்ணுக்கு 7 கணவர்கள் இருந்தாங்க, 7 பேர் இறந்தாங்க, பிள்ளை இல்லாம இறந்துட்டாங்க. அதெல்லாம் இந்த 7 கணவர் எதுக்காக? அந்த பொண்ணுக்கு ஏதாவது அண்ணன் மூலம் அண்ணனுடைய குழந்தை உறவு குடும்பம் தொடரணும். அதான அந்த லெவரேட் மேரேஜ் என்று சொல்வார்கள். லெவீர், அதாவது தன் சகோதரன் மனைவி மணந்து தன் சகோதரனுக்கான சந்தை விருத்தி செய்ய வேண்டும். அது சகோதரனுக்கு பிறந்த பிள்ளையாக நினைக்கப்பட வேண்டும் என்று இஸ்ராயலுடைய சட்டம், கலாச்சார மரபு. பிள்ளை பிறந்து விட்டது, வம்சம் தடைக்க போகுது, கணவன் இறந்தா கூட அவர் இறக்கல, அவருடைய பேர் சொல்ல பிள்ளை பிறந்துச்சு, அவள் அதை பொருட்படுத்தவில்லை, மறுமொழி ஒன்றும் சொல்லவில்லை. அப்போ ஆசிரியர் அந்த பெண்ணுடைய துக்கத்திலிருந்து இஸ்ராயலுடைய ஒட்டுமொத்த துக்கத்தை அவன் சொன்னது கேட்டு நகர் முழுதும் அழுதது. இப்ப இந்த ஒரு பெண்ணுடைய பொருட்படுத்தாத, மறுமொழி சொல்லாத மனநிலையில அந்த இஸ்ராயல் மக்களுடைய முழு மனநிலையும் படம் பிடித்து காட்டுகிறார். அவர் சொல்லும்போது இக்கப்போது என்று பெயர் எடுக்கிறார். இனி இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்திற்குண்டான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. பெற்றோருடைய கடமையிலிருந்து நம்ம வலுவாம நடக்கும்போது நம் பிள்ளைகளை அந்த இறைவனுடைய நிழலில் வைத்திருப்போம். பிள்ளைகள் பெற்றோருக்கு செவி கொடுத்து கேட்க வேண்டிய கருத்து திரும்ப திரும்ப வலியுறுத்துது. அது நிறைய இடத்துல சாமுவேலை காட்டுச்சு, பினகாசை காட்டுச்சு, பிற்பாடு தாவீதை காமிக்கும், அதுக்கு பிற்பாடு இயேசுவை காமிக்கும். பெற்ற பிள்ளை அனாதையை மாறி போனான். சீர்குலைந்த ஒரு சமூகத்தை அவர்கள் படைத்து விட்டு போனார்கள். அடிப்படையில் என்ன? பெற்றோரை மதித்து நடக்காது.